பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக உங்களோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இந்த கதையே போயிட்டு இருந்தேன்னா இதுக்கப்புறம் இந்த சீசனே இல்லை, இதுக்கப்புறம் பிக் பாஸே இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அது ஆண்டவனால கூட அது இந்த புதுப்பேட்டையில் சொல்லுவாங்கல்ல, வந்துடணும், அது முடியறத பார்த்து போலாம் அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி இதுக்கப்புறம் அது அவ்வளவுதான். அது முகம் அரைச்சிருக்கு, அது இதுல ஒண்ணு அது ஒண்ணுதான் குறைச்சுமே. ஏன் முடியாதுங்க. ஸோ முக்கிய இல்லைங்க, உண்மையிலே நான் காலையிலே அது பார்க்கவும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இது உருப்படாதுன்ட்டு. என்னன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா, விளக்கத்தை வச்சுட்டு விளக்கமா போறீங்க, எனக்கு புரியல. எனக்கு அவரும் ஹோஸ்ட் தானே, அவரு அது கேள்வி கேட்கணும் தானே. அப்புறம் விளக்கத்தை மட்டும் கேட்டு பாரு வந்து சிரிக்கிறாங்க. என்ன பாரு இது ஒரு ஓரமா ஓடிட்டு இருக்கு, நீங்க என்ன பாரு இதை வந்து பண்றதே இல்லை சார், இனிமேல் நான் பண்ணுவேன் சார், அப்படியே பண்ணிட்டாலும் அவரு சிரிக்கிறாங்க, ஹோஸ்ட் சிரிக்கிறாங்க, அதோட அது முடிஞ்சிருச்சு. அது முடியட்டும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான துண்டு. ஆமா மேடம், இந்த இதுக்கு வந்து இதுவே அதிகம், 4 ரூபா துண்டே அதிகம், இதுல வந்து காஸ்ட்லியா வேற போட்டுக்கிட்டு வேற. இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றேன், இது வேலைக்காகாது. சரி, இது என்ன ஏன் வேலைக்காகாதுன்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. விரிவான பார்வைக்கு stay with us. Okay. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நாங்க எப்பவுமே காஸ்டியூமோட தான் ஆரம்பிப்போம். இதுக்கு மேல காஸ்டியூம் பத்தி ஈத்து போட்டு உடைச்சிருவேன். ஆமா, விளக்கத்தை கேட்கறதுக்கு எதுக்கு காஸ்டியூம்னு கேட்கறேன், அதுக்கு ஏ வந்து பண்ணிட்டு போயிடலாமா, இவர் எதுக்குன்னு கேட்கறேன் நானு. இன்னைக்கு கேட்கலன்னா நாளைக்கு ஏதாவது கேட்பாங்க இருக்கும். ஆக்சுவலா உண்மையிலே பெரிய வருத்தங்கள் அவர் மேல. ஏன்னா வரும்பொழுதுங்க மயிருக்கு கொடுத்த முக்கியத்துவம் வினோத்தும் அந்த ஆதிரை மயிருக்கு குரல் உயருதுங்க. அவருது உண்மையிலே வந்து என்னவோ ஏதோ ஏங்க அமித் கிட்ட கேட்டீங்கல்ல, நான் பேச நீங்க பேசக்கூடாது, ஏன் நீங்க வந்து பொம்பளைங்க கிட்ட அது மாதிரி பேசவே மாட்டாரு, அவங்களாம் சம்பளம் வாங்கலையா, இல்ல அவங்களாம் கண்டஸ்டன்ட் இல்லையா, இல்ல அவங்களாம் வானத்துல இருந்து குதிச்சு வந்தாங்க, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஆண்கள் கிட்ட காட்டக்கூடிய கண்டிப்பு ஏன் பெண்கள் கிட்ட வரமாட்டுது? அதுவும் பெண்கள் வந்து தவறு செய்தவங்க தான் நீ கேக்குறீங்க, தவறு செய்யாதவங்க நீங்க கேட்க போறது இல்ல, அப்புறம் எப்படி இது உருப்படுன்னு கேக்குறேன் நானு. அதாவது வார இறுதியில நீங்க வந்து விளக்கம் கேட்கறதுக்கு நீங்க எதுக்குன்னு கேட்கறேன். அதை ஏஐ கேட்டுரும், பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பிக் பாஸை கேட்டு வர உங்களுக்கு எது ஒரு சம்பளம், எதுக்கு நீங்க வந்து பேசணும்னு கேட்கறேன் நானு. கரெக்டா ஒருத்தவங்க சொன்னாங்க, இதே மாதிரிதான் மாயா சீசன்ல தலைவர் வந்து ஃபுல்லா கேள்வி கேட்பாருன்னு நினைப்போம். எல்லாரையும் உருட்டிட்டு அவர் அழகா லங்கோடு போட்டு லங்காடா ஏதோ ஒரு லங்கோடியா ஏதோ ஒன்று போட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு அம்மா கமெண்ட் போட்டு, உண்மையிலே 1000 மதிப்பு வாய்ந்தது அந்த கமெண்ட். அதே தான் இன்னைக்கு. ஏங்க ஒருத்தவங்க ஒரு தவறு செய்யறாங்க, அந்த வீட்டுல யாருக்குமே பீரியட்ஸ் இல்லையா, இல்ல யாருமே வந்து நேசிச்சவங்க வந்து வீட்டை விட்டு போகவே இல்லையா, ஒரு கதையை ஒண்ணு வளர்த்தி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து முத நாள் வந்து என்ன தூக்கம் கெடுதுன்னு சொன்னவங்க மறுநாள் வந்து உங்க தேவைக்காக 3 மணிக்கு ஆடிட்டு வந்தவங்களை உட்கார வச்சு கதை சொல்றீங்க. நீங்க இதை சரியாக கேட்டு சரியாக பாயிண்ட் பண்ண தெரியலன்னா நீங்க என்னத்துக்கு நீங்க வரீங்கன்னு நான் கேட்கறேன். இல்ல நான் ஒரு ஆர்டிகளோட பேச தெரியலங்க அவருக்கு. இல்ல அததான் ஜாக்கி நான் சொல்றேன். அந்த வீட்டுல இருக்கிற சபரி சொல்றாருங்க, உண்டு இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு, டக்குன்னு பதில வாங்குறாரு. நீங்க என்னவோ வந்து எனக்கு 2.5 மணி நேரம் நிக்க முடியலன்னு என்னவோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நிறைய முட்டு கொடுத்தாங்க அவருக்கு, நிறைய முட்டு கொடுத்தேன். ஆனா உண்மையிலே வந்து அது இதுக்கப்புறம் அது வேலைக்கே ஆகாது, அது உண்மையிலே வேலைக்காகாது. நீங்க ஒரு விஷயத்தை வாங்க தெரியவில்லை என்றால் நீங்கள் அதற்கு தகுதி இல்லவராக இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு ஜாக்கி, நீங்க வாங்க தெரிய வேண்டாம், அது தவறுங்கிறத அதுவே சொல்ல தெரியலையா. ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க சாண்ட்ரா வந்து ஏதோ ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் அவங்க அப்படியே மனதளவுல அவங்க சரியில்லாதவங்கள வந்து டீல் பண்ற மாதிரி, ஏமா என்னமாச்சு சாண்ட்ரா, இல்ல என்னமாச்சு சாண்ட்ரான்னா என்ன எனக்கு புரியவே இல்லை. எனக்கு காணாவினத்து வந்து அந்த வீட்டுல வந்து சுத்தமா இருக்கணும் தானே சொன்னாரு. அதை வந்து நீங்க அது வந்து அவ்வளவு பெரிய தேச துரோகமா கொலக்கொத்தமே இல்லையா. ஏங்க முதல் நாள் எல்லாம் ஆடிட்டு வந்து உட்காந்துருக்கான், அவங்களை கூட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன தப்பு ஏது தப்பு, நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பு, உங்களுக்கு யாரும் அந்த உரிமையை கேட்கறதுன்னு கூட சொல்ல தெரியல. ஆனா வந்து அமித்துக்கு வந்து உங்களால சொல்ல முடியுது, காணாவினத்தை உங்களால சொல்ல முடியுது. ஜாக்கி இதுல ரொம்ப அப்ப ஆண்கள் அழணும் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. ஆண்கள் எழுதிட்டா இல்ல அப்படியே நின்றுட்டா சரி போயிடுங்க, அதே மாதிரி பாரு சிரிச்சுட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் அந்த ரோஸ்டுக்கான ரோஸ்ட் கூட இல்லைங்க,
ஒரு அப்ப காலையில இருந்து சமைச்சிட்டு இருந்த கனி என்னன்னு கேக்குறேன் நானு. இதுக்கு இன்னொரு ஒரு விளக்கமும் தரேன். சொல்லுங்க. உள்ள வரும்போதே பாட்டிக்கெல்லாம் ஹார்ட் கொடுத்துட்டு நீங்க ஒரு டைலாக் சொன்னீங்க பாத்தீங்களா? அதாவது கண்ணீர் கண்ணீரா வந்து நம்ம கிட்ட வந்து பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் பொழுது உங்களுக்கே இன்னைக்கு ஒரு 3 கிலோ கண்ணீரை பார்சல் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்களும் அதே தான் வாங்கிட்டு போறீங்க. நீங்க இத வாங்கின்னு போறப்ப உள்ள இருக்கிற ஆட்கள் எப்படி கேட்பாங்கன்னு கேக்குறேன். எமோஷனலா இருக்காங்க, கண்ணீரை பார்சலா குடுக்குறாங்கன்னா உங்களாலேயே கேட்க முடியல. உள்ள இருக்கிறவங்க அப்ப கண்ணீரை வாங்கி அடுக்கிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் இந்த துண்டு தலையில துண்டுனா இதுக்கப்புறம் நேர்மையாகவோ அறத்தோடையோ மாறோடையோ விளையாடுறவங்க உள்ளார வர வேண்டான்ற நானு. இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மேனிபுலேட் பண்றவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1-5 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த வீடு அப்படியே அழகா சூப்பரா இருக்கும். எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கா? எல்லாருக்கும் ஏங்க ஒரு தப்பு முத நாள் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அதுக்கு அந்த வீடு வந்து பாதிக்கப்படுதுங்க. ரெண்டாவது அதையே வச்சு அவங்களுக்கான விஷயமா பண்றத பாயிண்ட் அவுட்டே பண்ணலையே நீங்க. இப்ப கானோ வினோத்துக்கிட்ட வந்து பொங்குறீங்கல்ல, அவ்வளவு பொங்குறீங்கல்ல, அவ்வளவு வீரம் எல்லாம் வருது இல்ல, அமித்துக்கிட்ட அந்த வீரம் வருது இல்ல, ஏன் இந்த சாண்ட்ராவுக்கிட்டையும் பாருகிட்டையும் எங்களுக்கு வரல? எங்க பாரு ஒரு வேலையை செய்யலங்க. 75 நாளா ஒரு பெண்மணி அந்த வீட்டுல வேலை செய்யல, எப்பயுமே சிரிச்சு கதை ஓடுறாங்க, அந்த வேலையை செய்யல. அப்ப பிக் பாஸுக்கு என்ன மரியாதை? பிக் பாஸ் தேர்ந்தெடுத்த தலைக்கு என்ன மரியாதை? உங்களுக்கு என்ன மரியாதை? அவங்க வந்து நான் இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பாரு என்ன சொல்யூஷன் நீங்க கேக்குறீங்க. முன்ன அவங்க சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் வந்து வேலை செஞ்சு காமிக்கிறேன், செஞ்சுட்டாளுன்றாங்க. அவர் சிரிக்கிற, இவங்க செஞ்ச போயிடும். இது இவ்வளவுதான். இப்ப காலையில இருந்து ஒருத்தவங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்களா, கனி மாதிரி, ஏன் விக்கல் விக்கிற மாதிரி. ஏன்னா விக்கல் விக்ரம் வந்து நினைச்சிருந்தா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிருக்கலாம். எதையுமே நீங்க வந்து அறுதிட்டோ நீங்க கானாவினத்துக்கிட்ட காமிச்சீங்கல ஒரு ஸ்டைல். நீங்க கானாவினத கூட விட்டுருங்க. நான் என்ன சொல்வேன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்குமே இருக்கும். அவரும் ஆண் தானே, அவரும் மனிதர் தானேன்ற மாதிரி கானாவினோது எஃப்ஜே அமித் 3 பேரும் உட்கார்ந்துட்டு ஹோஸ்ட்னா பேச விட மாட்டேன்றார் நம்மளன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அதுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சுன்னு கூட வச்சுக்குவோம். அதனால கூட நீங்க அப்படி கேக்குறீங்க. ஆனா கானாவினோது கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு அதெல்லாம் கோவமே கிடையாது உங்க மேல. நீங்க எல்லாரும் கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி பேசுறீங்க. எல்லாரும் கண்டஸ்டன்டா பார்க்கும்போது முடி விஷயத்துக்கு ஆதிரைக்கு நீங்க இப்படி வந்து பேசுனீங்கன்னு சொல்லி கனிகிட்ட நீங்க அவ்வளவு கோவமா கேக்குறீங்கல்ல, எல்லாரையும் விட்டுங்க. கனி கொண்டு தானே, கனி பண்ணி இல்லையா? கனிகிட்ட நீங்க எப்படி கேட்டீங்க? எப்படி கனி நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல. அப்ப ஏன் சாண்ட்ரா உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு அப்படின்னு கேட்க முடியாதா? அதேதான். இந்த கேமை பத்தி தெரியாமலாம் நம்ம இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணல. ஒரு கட்டத்துல இந்த கேம் தெரியுது, இந்த கேமுடைய சிச்சுவேஷன் வெளியில வந்து பரபரப்பா பேசப்படணும், ஒரு டென்ஷனை வந்து உருவாக்கணும்ன்றதுலாம் ஓகே. ஆனா இந்த ஃபார்மேட்ல நீங்க எடுத்துட்டே போயிருந்தீங்கன்னா இதை யாருமே இப்படி பார்க்கவே மாட்டாங்க. இப்பயே பார்வையாளர்கள் சுத்தமா குறைஞ்சு போச்சு. இது எல்லாமே கண்துடைப்பாவே ஆகி போச்சு. நீங்க 75வது நாள்ல கூட ஒருத்தவங்க வந்து வேலை செய்யலன்றதுக்கு வந்து அவங்க செஞ்சு காமிக்கிறன்றதும் நீங்க அதை வந்து எளிமையா கடந்து போறதுன்றது இருக்கு இல்லையா? இது நான் எல்லா சீசன்லயும் பார்த்தேங்க. இந்த பிக் பாஸ் மாதிரி எந்த இடத்துலயுமே அப்படி கிடையாது. இந்த லாங்குவேஜ் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த ஊர்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வழவழா குழா அதை அப்படியே கடந்து போறது, ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின் மாதிரி யாரையோ ஏங்க சின்சியரா அவர் இருந்தாருங்க. கானாவினத்தை அதிகமா பேசுறாரு, வாய விடுறாரு. அதை விட அதிகமா வாய விடுற பாரு தப்பிச்சிடுறாங்க. சின்சியரா எல்லாருக்கும் ஒரு விஷயம் மைக்குக்கு வந்து படபடன்னு ஒடியாந்து நிக்கிற ஒரு ஆளை வந்து நீங்க கேட்கறது ஓகே நியாயம். அதுக்கு இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கேட்கிறேன். ஏன் உங்க வீரம் வந்து எளிமையானவர்கள் மீது மட்டும் அப்படியே திரும்புது? ஏன் வந்து சாண்ட்ரா கிட்ட அப்படியே வந்து என்னமாச்சு உனக்கு சொல்லுமா அப்படின்னு நீங்க சர்க்காசமா இங்க பண்ண வேணாம் சார். உங்க சர்க்காசமே இங்க வேணாம். தப்புன்னு கேளுங்க, ரைட்டுன்னு கேளுங்க. இல்ல கேட்க எப்படி தெரியுமா இவர் வந்து இப்ப கேக்குறாரு. இப்ப நான் கானாவினத்தை அழுதுறணும், அதுதான் நீங்க விட்டுருவீங்க இல்லையா? அது கானாவினது ஆம்பளையா இருக்காரு, விக்ரம் கூட தான் அழுவுறாரு, அதை விட்டுருவாரு, அதெல்லாம் கிடையாது. இப்ப இங்க என்னன்னா நீங்க மத்தவங்களை பேசும்பொழுது என்ன சொல்றீங்க, ஒரு வாரம் வரும்பொழுது முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள பாராட்டிடுவோம், அதுக்கப்புறமா நம்மள கேட்போம். கானாவினோதுக்கு ஏன் நீங்க அந்த பாராட்டுகளை கொடுக்க? அதேதான். அப்ப நீங்க வந்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கானாவினோத தானே நீங்க வந்து பாராட்டி பாராட்டிட்டு கானாவினோத் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிறைய இடங்கள்ல பிக் பாஸ் கேட்கும்போது டக்குன்னு போய் அந்த இடத்துல நின்னீங்க. நான் உங்களை அதுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். இதை நீங்க முதல்ல சொல்லியிருந்திருக்கோம். இதை நீங்க சொல்லியிருந்து அதுக்கப்புறம் தானே நீங்க எல்லாரும் எப்படி பண்ணாங்க, கானாவினோத் இப்ப எப்படி பண்ணாருன்னு சொல்லுங்க. ஏங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நீங்க சர்ஃபெக்ஸ்ல காட்டிட்டு இருக்கிற அளவுக்கு தான் நிகழ்ச்சி இருக்கு. அதனாலதான் இது சர்ஃபெக்சல் போட்டாலும் இது வேலைக்கு ஆகாதுன்றதுதான். மைக்கு மறைக்க போ
அது ஒண்ணுதான் இங்க வந்து குறைச்சல். ஆமா அதான் டவல் போட்டிருக்கே கீழே, டவல் போட்டிருக்கனே முடிஞ்சிடுச்சு. அவங்க டவல் போட்டு பண்ணாங்க. இது கானா வினோதுக்கு புரியலங்கிறது இந்த வீட்ல அவ்வளவு பெரிய சண்டையா நடக்குது. அதுதான் எனக்கு தெரியல. தவிர்த்து ஒரு 10 சண்டை 15 சண்டைன்னு எழுதி வச்சு அவங்க வீட்டை கிளீனே பண்ணாம ஒருத்தவங்க வந்து எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க, 2 பேர் அந்த வீட்டுல வேலையே செய்யல. அதுதான் அந்த வீட்டுக்கான பிரச்சனை. அதை தான் நீங்க கேட்கணும், அதை தான் நீங்க அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப எளிமையா கடந்து போயிட்டு நீங்க அதான் இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடல்ல நீங்க இப்படிதான் பண்றீங்கன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இப்போ நீங்க மாடல் முட்டை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்னு கேக்குறேன். இதுக்கு மேலே நீங்க பார்வை வச்சுதான் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், சாண்ட்ரா வச்சுதான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா 400 பேர் நீங்க சொன்னீங்க இல்ல, இதற்கு பின்னாடி 400 பேர் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. அந்த 400 பேர் எதற்கு? ரொம்ப சிம்பிளான கேள்வி இல்லையா? அதே மாதிரி 2 பேர் எட்டு வந்து விட்டுட்டு அவங்க யாருமே எந்த வேலையுமே செய்யாம போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். நீங்க இப்ப அடுத்த வாட்டி இது எதுக்கு வாரம் வாரம் ஒரு ஹோஸ்ட், வாரம் வாரம் வந்து ஒரு கேள்வி விளக்கம் தானே உங்களுக்கு வேணும். அதான் சொல்லியாச்சு, முடியாது செய்யல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். நீங்க கேள்வியே கேட்டு ஒரு பதிலையும் சொல்யூஷனுமே சொல்லாத நீங்க பண்ணும்போது அது இப்படித்தான் போகுன்றதான். இது அது மட்டும் போகாது ஜாக்கி. நீங்க கேள்வியே கேட்காத போது, கேள்விக்கு பதிலே சொல்லாத பொழுது அடுத்த வாட்டி கானா வினோத் எழுந்தினாலும் அவரும் அமைதியா தான் இருப்பாரு. உங்களால நீங்க வந்து கோவலாம் படவே முடியாது. எனக்கு டைம் கொடுக்கல, அவர் பேசுற வரைக்கும் நம்ம நிப்போம்பா அப்படின்னா நீங்க நின்னு இருக்கீங்க. பேசுற வரைக்கும், பாரு முடிக்கிற வரைக்கும், வழவழா குழக்குழான்னு முடிக்கிற வரைக்கும் நீங்க நின்னு இருக்கீங்க. அததான் அப்ப இன்னொரு ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்து செய்வாரு. சாண்ட்ரா கிட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்குறாராம். அவங்க உங்களுக்கும் விபூதி அடிப்பாங்க, எல்லாருமே விபூதி அடிக்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்னமே தெரியல. நீங்க திவ்யா கிட்ட பேசிட்டாங்க. நீங்க பாருங்க, கை இப்படி வச்சுக்கோங்க, கண்ணை இப்படி இப்படி பண்ணுங்க. இந்த சத்யராஜ் பொம்பளேஷன் போட்டு வருவார் மேடம், டப்பு கண்ணை இப்படி அப்படிதான் பண்றாங்க அவங்க. என்ன சாண்ட்ரா? என்ன சார்? எனக்கு தெரியும் சார், எனக்கு அது தெரியும், எனக்கு தெரியும் சார், அது தெரிஞ்சுதான் அதை செஞ்சேன் சார். இதேமா சார், அது எனக்கு தெரியல சார். அது இதேமா தெரியலன்னு டக்கு நீங்க அழாரு. இல்ல நான் அழல நான் கண்ட்ரோலா இருக்கு சார், நான் அழல சார். எனக்கு ஏங்க சாண்ட்ராவுக்கு வேண்டும் என்றால், இங்க சாண்ட்ராவுக்கு வேண்டும் என்றால் குறும்படம் நீங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு வேண்டும், அவங்களுக்கு புரியணும். அவங்க தவிர அப்பாடா இவர் சுட்டி காட்டியிருக்காரு குறும்படம் மூலமான்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும். நீங்க நீங்க குறும்படம் போடணும்னு அவங்க ஆமா சார் நான் சொன்னேன் சார் அதுக்கு முன்னாடி வரலையும் கிடையாது. என்ன ஒரு குறும்படம் போடல, அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா சார் நான் சொன்னேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க தானே சொன்னாங்கன்னு அர்த்தம். இப்ப திரும்பவும் நீங்க எப்படி போறீங்கன்னா, சரி விடுங்க திவ்யா வந்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு போறீங்க. இது முடிவே இல்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டு போகும் இந்த வேலையன்ற. இது எதுக்கு ஒரு ஹோஸ்ட், அவருக்கு வந்து ஒரு எதுக்குன்னு கேக்குறேன் நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். எதுக்கு விளக்கத்தை மட்டும் கேக்குறதுக்கு எல்லாரும் எழுதி கொடுங்கன்னா அவங்க விளக்கத்தை கொடுத்துட போறாங்க. காலையில கூட நான் முட்டு கொடுத்தேன் ஜாக்கி. ஏங்க நான் நிறைய முட்டு கொடுத்துருக்கேங்க, நான் நிறைய முட்டு கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போறேன். காலையிலேயே வந்து காலையில விழியும் போதே நான் வந்து எழுந்த உடனே, அதாவது நான் யாருக்கு பயப்படுறேன்னு இப்ப இல்லையோ நான் போய் ப்ரோமோ பாத்துறது. ஐயோ என்ன கழுவி ஊத்த போறானுங்களோ இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு போய் ப்ரோமோ பார்த்தங்க. ப்ரோமோ பார்த்துட்டு சரி அப்பாடா சரி ஏதோ வந்து இப்ப நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சைலண்டா போயிடணும், நம்ம போறோம் காப்பி குடிக்கிறோம்ன்றதுக்குள்ள டக்குன்னு மெசேஜ் வந்துட்டே இருந்தது. கார்த்திகேயன் மணிக்கும், அண்ணி உங்க ஆளு கேள்வி கேட்க மாட்டாராம், விளக்கம் கேட்பாராமே அப்படின்னு. உங்களுக்கு மெசேஜ் அதுல நான் உடனே ஒரு முட்டு வேற பாருங்க, என்ன சொல்லிருக்காரு, விளக்கத்தை கேட்போம் நம்ம. விளக்கம் 1 கிலோ தண்ணீரா 1 லிட்டர் தண்ணீர் அந்த மாதிரி அதுலயே சரி விடுங்க, அது ஏதோ வந்தது போச்சுன்னு கூட விட்டுருங்க. ஏங்க ஒருத்தவங்க முத நாள் நைட், நீங்க மத்ததெல்லாம் கூட விட்டுருங்க, நீங்க சர்ஃப் எக்ஸல் காமிச்சிங்க, அதுக்கப்புறம் முத நாள் நைட் அவங்க வெளில போய் படுக்கிறாங்க. படுக்கிறப்ப அவங்க சொல்றாங்கங்க, கத்திக்கிட்டே இருந்தா என்ன பேசணும் வினோத், என்ன பேசணும்னா அவர் எப்படி அட்ரஸ் பண்ணாரு தெரியல அப்படின்னும் போது இப்ப அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. நான் பாருங்களேன், குட்டிமா என்னடா நீ என்ன கோமா கத்து நின்ற, என்னமாச்சு உனக்கு, ஏண்டா என்னாச்சு, அம்மா என்னமாச்சு உங்களுக்கு, இன்னும் வந்து அவர் சொல்லுங்க ஆமா என்னமா ஆச்சு உங்களுக்கு, அவங்கவங்க வராங்க இவங்க யாரு சொல்ல வந்து ஆடி நீர் ஓடி ஓடி நின்றேன். அம்மா என்னமாச்சு உங்களுக்கு, அப்ப யானைக்கு பேச வராது நல்லா கோர்வே அந்த மாதிரிலாம்.
என்னன்னோ வந்தாங்க என்னமோ போனாங்க என்னமோ அது மட்டும் தான் எனக்கு அந்த வேர்டு மட்டும் தெரியும். அந்த மாதிரி இவருக்கு அது மட்டும் தாங்க கேட்கல. இப்ப இவர் சொன்னாரு தெரியுங்களா, என் ஃப்ரெண்ட விட்டா பேபியை கீழே இறக்கிட்டு வந்துருவாரு போல இருக்கு அப்படின்ட்டு. இவர் உள்ள போய் பக்கத்துல உட்கார்ந்து ஷோல்டர் தட்டி ஒண்ணும் இல்லடா ராஜா அப்படின்னு தான் சொல்லல. என்னமாச்சு அப்பயே தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓ சூப்பர், ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்களோன்ற மாதிரி அவர் கேக்குறாரா. அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வாயில இருந்து விஷயத்தை எட்டு வராங்க. சார் அவங்க வாயில இருந்து வரலன்றதுனாலதான் இன்னைக்கு பேசாத சபரி சுடிதார் போட்டணும் அந்த கமருதீன். ஏன் கமருதீன் ஹவுஸ் பண்றாருங்க இன்னைக்கு சூப்பரா. அவரு கேக்குறாரு ஆக்சுவலி ஏங்க முத நாள் நீங்க உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்றீங்க, அது கமருதீன் ஒண்ணு என்னன்னா ஷூ ரேக் ஏதோ லைட்டா திறந்தாரு, அதுக்கே அவங்க எழுந்து போறாங்க. இல்ல சார் நமக்கு காட்டுவாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சோஃபால படுத்திருப்பாங்க, அங்க இடத்துல வந்து கமருதீன் பொட்டி திறந்துருப்பாரு. ஐயோ இவங்க தூங்குறாங்களே, உண்மையிலேயே ரொம்ப பொறுமையா அந்த பொட்டி அப்படியே திறந்துகிட்டு இருப்பாரு. உடனே அப்படியே எழுந்திருச்சு அந்த பக்கம் போய் படுத்துக்குவாங்க. இந்த காணாவனத்துக்கான கோவம் அங்க வரவே இல்லையா, அந்த இதெல்லாம் அந்த அறமா அங்க வரவே இல்லையா, அப்படியே பம்மிக்கிட்டு வேற இருந்தாரு. அறம் என்ன எனக்கு அறம் என்ன எளியவர்களுக்கு மட்டும்தான் அறமான்னு அதுதான் எனக்கு தெரியல. ஒருத்தவங்க காலையில இருந்து ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்கணும், அவங்க பண்ணுவாங்க, இவங்க எந்த வேலையுமே செய்யாம வெளியே போடுவாங்க. நீங்க ஏன் வந்து அதை வந்து ஒரு அட்ரஸ் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அந்த அட்ரஸ் பண்றதுக்கான முறையா அது தெரியலங்க. உண்மையிலேங்க நான் சத்தியமா வருத்தப்படுறேங்க, இது இன்னைக்கு வருத்தப்படுறேங்க. இந்த ஷோ வரணும்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பேசின ஒரு விஷயம், ஒரு விஷயம் ஒரு ரொம்ப தவறா நடந்தது நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா 24/7 காமிச்சிட்டு நீங்க என்னமா ஆச்சுன்னு கேக்குறதுக்கு நீங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. நீங்க என்னமா ஆச்சுன்னு கேக்குறது அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க ஜாக்கி, முத நாள் வந்து இவர் எழுந்திருச்சுட்டாங்க போனாங்க, அப்ப வினோத் சொல்லுவாரம்மா வேலை பாக்குறாங்கம்மா, வேலை பார்க்க மட்டும் பாக்கல வினோத், வேலை பாத்திரம் தேய்க்கிற சவுண்ட் வந்திருந்தா நான் ஒண்ணும் சொல்லிக்க மாட்டேன், அங்க சிரிப்பு சத்தம் வருது. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவர் கேக்குறாரு எப்படி தெரியுமா கேக்குறாரு, ஏமா பாத்திரம் கழுவுறதையும் அமைதியா தூங்குறது மட்டும் காமிப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்கம்மா, அப்ப என்ன காமிக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க அப்படியா, இன்னும் அந்த ஆமாண்டா டால்டா தான் சொல்லல அவங்க. ஆமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்களா, சரி இல்ல நாள்ல இருந்து அப்ப ஒரு 2 to 3 மட்டும் பேச சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க போல. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க கேக்குறாங்கங்க, அதாவது நம்ம பேசுற வெளியில பேசுற விஷயத்த வீட்டுல இருக்கிற கனி கேக்குறாங்க நைட்டு, இது என்ன வந்து பிக் பாஸ் வீடா இல்ல சாண்ட்ரா வீடா அப்படின்னு கேக்குறாங்க வீட்ல இருக்கவங்க. அந்த கேள்விக்கான அட்ரஸ் நீங்க பண்ணவே இல்லன்றதான் மேட்டர். அதை விட எளிமையானவர் மீது மட்டும் உங்களுக்கு எப்படி கோவம் வருதுன்னு கேக்குறேன். கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் ஒழுங்கா உங்களுக்கு அதுதான் சொல்றேன், எப்பயுமே மரியாதை நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலதான் அதிகமான உரிமைகள் எடுத்துக்குவாங்க, அதுதான் உண்மை. இது பிபி கிட்ட இருந்து இருக்கிற விஷயம் ஜாக்கி, கரெக்டா கேட்பாரு விக்ரம், இவ்வளோ பண்றோம் பிக் பாஸ், எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. திவு அருவுக்கு தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரி அதாவது விடுங்க, திவு அரு எல்லாம் பரவாயில்ல, அவர் இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்ப யாருமே சாண்ட்ராவை இன்க்ளூட் பண்ணலையா, அப்ப நான் சாண்ட்ராவை ஜட்ஜா வைக்கிறேன். நீங்க ஆளுக்கு ஆளு குட்டிமா அப்படின்னு இன்னும் இடுப்புல தூக்கி வச்சுக்காத குறையா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது she is more acting like an attention seeker. வா எல்லாம் என்கிட்ட வந்து நின்னு பேசு, எல்லாரும் வருவாங்க, எல்லாரையும் நான் வர சொன்னேனா வினோத், நான் வர சொன்னேனா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு எழுந்திருச்சு போய் தூங்குறாங்க. இந்த கேம் உங்களுக்கு ஒரு பார்வையை கொடுக்கலாம், எங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கலாம். இத பத்தி வெளியில பல விதமா பேசணும், தலையில துண்டு போட்டு கூட நீங்க பேசுறது கூட எங்களுக்கான விளம்பரம் தான். நீங்க என்ன வேணாலும் பேசுகின்றதா அங்க கான்செப்ட். அது என்னவா இருந்தாலும் மக்கள் தான் ஓட்டு போடணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வட மாநிலமும் தென் மாநிலமும் ஒன்றல்லன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த கான்செப்ட நீங்க இங்க எடுத்துவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இங்க தோத்துதான் போவீங்க, அதுதான் மேட்டர். நீங்க நடுவுல வந்து கமருதீன் நீங்க எங்க தூங்குவீங்க, நீங்க பிக் பாஸ் அதெல்லாம் வந்து ஓகே ஃபன்னா எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுடைய பர்சனலை நீங்க ரொம்ப அழகா வந்து எல்லாத்தையுமா காமிக்க முடியும் அப்படின்னு கேக்குறது, டக்குன்னு எல்லாத்தையுமா காமிக்க முடியும். நீங்க மூளைக்கு மூளை பண்றதுன்னு போது டக்குன்னு கேமராமேன் வந்து இவங்க 2 பேரையும் காட்டுறது, அதுக்கு வந்து பார்வை வந்து அசடு வழிஞ்சது எல்லாமே அதெல்லாம் புரிஞ்சது. அதே மாதிரி கமருதீன் எங்க தூங்குறீங்கன்னு கேட்கும்போது கூட கமருதீன் சொல்லுவார், சார் நான் சூப்பர் டீலக்ஸ்ல தூங்குவேன் சார் அப்படின்னுவாரு. ஆமா, உடனே எல்லாருமே சிரிப்பாங்க, எல்லாருமே நீங்க சிரிச்சு எதுக்கு கை தட்டுறீங்கன்ற மாதிரி கமருதீன் வைக்கப்படுவாரு. அதே மாதிரி இல்லைன்னா நான் வந்து வெளியில சோஃபால தூங்கிடுவேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கமருதீன் பேசுறாரு. இதெல்லாம் ஓகே. இந்த நேரத்துல சீரியஸா வந்து சபரி சொல்வாரு, சார் அவங்க நாங்க பேசி சிரிச்சதுக்கு எழுந்திருக்கல சார், நாய் குலைச்சதுன்னு தான் எழுந்தாங்க. உடனே நீங்க நாய் குலைச்ச விஷயத்துக்கு போயிட்டீங்க. நாய் குலைச்ச விஷயத்திற்கு யாரு அப்ப கமருதீன் நீங்க அப்ப தூங்கலையாங்கன்னு. இது பிரச்சனை என்ன, ஒண்ணு நாய் குலைச்சதுக்கு நீங்க வந்து பேச போறீங்களா, இல்ல போய் வெளியில உட்காந்துட்டு இருக்கிறவங்களுடைய தூக்கத்தெல்லாம் கெடுத்து தனக்கான விஷயமா அதை மாத்திக்கிட்டாங்களே அதை கேட்க போறீங்களா?
நீங்க இந்த தைரியத்தை யாரு கொடுத்ததுன்றதை நீங்க எப்படி கேட்டீங்கன்றது தெரியும். அதை வந்து நீர்த்து போன மாதிரி கேட்டீங்க. இப்ப நீங்க என்ன பிரச்சனை ஆயிட போகுது சார்? நீங்க சொல்ற மாதிரி அதுவும் துணிதானே அப்படிங்கிற மாதிரி, இதுவும் கேள்விதானே, அவங்க கண்டஸ்டன்ட் தானே, அதுவும் கேள்விதானே அப்படிங்கிற மாதிரி. சாண்ட்ரா, நானும் பிக் பாஸ் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தோமா சாண்ட்ரா? இந்த வீட்டுல யார் எப்ப தூங்கணும் சாண்ட்ரா டிசைட் பண்ணணும்னு சொன்னோமா? அப்படிங்க நீங்க எப்படி பேசுறீங்கன்னா, வார்டன் டாஸ்க்ல கூட இப்படியான ஒரு விஷயத்த நான் பாக்கலாமா அப்படிங்கிறீங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி பார்வை நீங்க எப்படி கேட்டுட்டு இருந்தீங்களோ ஃபர்ஸ்ட் 3 வாரங்கள்ல, அதேதான் இப்ப வந்து சாண்ட்ராவையும் நீங்க செய்றீங்க. இப்ப நான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடைய மனைவிங்கிறதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சொல்ற ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க இதே மாதிரியே வந்து பெண்கள்ட்ட நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன்னா பெண் கண்டஸ்டன்ஸ் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. ஆமா, உண்மையிலே இது இப்படிதான் எனக்கு கேள்வி கேட்க வரும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கான சரியான ஆளாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்றேன் நான். ஓகே, அப்படியே பூசி மொழியே அப்படி சொல்றீங்க. ரைட், ஓகே. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கே தான் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ல முடியும்? இப்ப நான் பாருங்க ஓரளவுக்கு பிபி கிட்ட இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அதுலதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. இவ்வளவு இந்த தலையில துண்டு போறதுக்கான விஷயமே அதுதான். என்னடா இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா இத்தனை வருஷம் இல்லாம இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, தலையில திரும்ப துண்டு. அது வந்து பாஞ்சிவ துண்டு போற அளவுக்கு ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டவலாவது கட்டிட்டு வந்தேன். இந்த ரிதம் படத்துல டவல் காமெடி மாதிரி டவலாவது கட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டவலை தான் எடுத்து வந்து போட்டு வந்தேன். அடுத்தது சரி விடுங்க, இதுக்கப்புறம் 2 ரூபா டவல் தான், 2 ரூபா கர்ச்சீஃப். இது அதாவது சரி, வேற என்னதான் நடந்தது? வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததான்னு பார்த்தா கமெண்ட் படிங்க, முடிச்சு தூக்கி போட்டு போவாங்க. அதுல என்னங்க இருந்தது? இல்லங்க, எனக்கு ரொம்ப சில அப்ரிசியேஷன்ஸ் யாராவது நம்ம கொடுக்கணும்ல ஜாக்கி. கமருதீன் கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல. அதாவது சார் அவர் 2 இடத்துலயுமே பாயிண்ட் ஒழுங்கா வச்சாரு. ஒண்ணு வந்து இவங்களுக்கு வந்து ஓகேன்னும் போது 3 மணிக்கு வந்து இவங்க கதையை சொல்லுவாங்களா, ஆனா மத்தவங்களுடைய தூக்கத்தை சார் எனக்கு தெரியும் சார் அப்படி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து நைட்ல தான் எல்லாரும் ஆக்டிவா இருப்பாங்களா, காலையிலனா கதையை ஒழுங்கா கேட்க மாட்டாங்களா? அப்ப நைட் அவங்க ஆக்டிவா இருக்கும்போது அவங்க ஆக்டிவா இவங்களுக்கு மட்டும் தான் ஆக்டிவா இருக்கணும். அவங்க ஆக்டிவா இதையே அவருக்கு அட்ரஸ் பண்ண தெரியல, ஹோஸ்ட் பண்ண தெரியலன்னு தான் சொல்லணும். வேற இத வந்து பூசி மொழிகள்லாம் இனிமேல் பேச முடியாது. ஹோஸ்ட் பண்ண தெரியல. நம்ம தான் நிறைய முட்டு கொடுத்தோம், நிறைய பேசணும். நம்ம தான் நிறைய ஹோஸ்ட் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓகேவா, ஹோஸ்ட் விட்டுருவோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சபரியை வந்து பாராட்டுறோம் ஜாக்கி. என்னைக்குமே சபரி அந்த மாதிரி பேச மாட்டாரு. சபரி கரெக்டா சொல்லுவாரு, சார் இல்ல சார் நான் தான் சார் இன்னைக்கு பெட் எடுத்துட்டு வந்தேன். பெட் எடுத்துட்டு வரும்போது பெட் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் பேசினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஹோஸ்டா இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தா நான் என்ன சொல்லிருப்பேன்னா, சாண்ட்ரா அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் பிக் பாஸ்க்கு சொல்லிடுறேன் சாண்ட்ரா, வெளியே வாங்கன்னு கூட சொல்ல வேணாம், வெளியில போய் படுங்க, வெளியிலே நீங்க படுங்க சாண்ட்ரா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க எந்திரிச்சு போய் வெளில படுத்துருங்க சாண்ட்ரான்னு சொல்லிடுங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். தயவு செய்து நாங்க ஒரு ரிவ்யூவரோ இல்ல பாக்குறவங்களுக்கு ஒரு கண்ணோட்டவங்க எல்லாரும் ஒரு பார்வையில பார்த்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தயவு செய்து நீங்களோ பிபியோ இனிமேலு நான் எல்லாரையும் சரிசமமா பாக்குறேன்றத மட்டும் சொல்லாதீங்க. அந்த பொய்யை மட்டும் சொல்லாதீங்க. அந்த பொய்யோ மெய்யோ அதை மட்டும் அந்த சென்டென்ஸ் சொல்றேன் நான். உங்களுக்கு விளக்கம் தானே வேணும், உங்களுக்கு கேள்வி இல்ல, விளக்கமே போதும். உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அப்படியே இருக்கு மேடம். தலையில துண்டு போட்டு போனா என் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. நான் ஏதாவது ஒன்று சிக்கன் வச்சுக்கோ, ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இந்த மம்மிலாம் இருக்கும்ல இப்படி இது ரோமாபுரி அதே அதனாலதான் வந்து ஃபுல்லாவே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து இந்த மாதிரி எப்பெல்லாம் போறாலும் இது மாதிரி தலையில இருந்து துண்டு போட்டு வந்து தான் நம்ம வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல எனக்கு கேள்வி இப்ப நீங்க எனக்கு முடிச்சிடலாமா சாண்ட்ரா? இத கேள்வி இப்ப முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் அப்படின்வாங்க. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்படி இருப்பாங்க. ஆமா, இதுக்கு எதற்கு நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாயில வாங்கி அவங்க பதில் சொல்ற அளவுக்கானதுக்கு எதுக்கு வீக்கெண்டுன்னு கேக்குறேன். எவிக்ஷன் கார்டு தானே, அத மேல இருந்து அந்த இது இருக்குல்ல, ட்ரோன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து எவிக்டட காட்டுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, எல்லாரும் அன்னரும் கை தட்டி உன்னாரும் போயிட்டே இருக்காங்க. கமருதீனுக்கு சொல்றது புரியலதான், உண்மைதான். பாராட்டுறமா இதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து நம்ம இந்த டாஸ்க்லயே பார்த்தோம், கோர்ட் டாஸ்க்ல அவர் வந்து சிறிய இடைவெளிக்கு கூட தடறங்கன்னு போய் வெளியில போய் பேசிட்டு இருப்பாரு. அம்மா ஆடி இலை ஊன்னு ஒன்னும் அழகாது. அவர் ஆர்டிகுலேட்டோ சொல்ல தெரியல, வரல, பதட்டமா வராரு. ஓகே, ஹோஸ்டே பதட்டமா வராரு. ஹோஸ்டுக்கே வந்து விஷயத்தை வாங்க தெரியல. இல்ல நீங்க வந்து நிகழ்ச்சியே பார்க்காம வர்றீங்களா? அது எப்பயுமே நடக்கிறது தான். அவர் போன வாட்டியே வந்து ஏதோ ஷூட்டிங் எல்லாம் போறான்றதுனால பிஸியா இருந்தாரு. இந்த வாட்டி வந்திருக்காரு, எல்லாத்தையும் கேட்டு பண்ணிட்டு இருக்காரு. இது எப்பயுமே நடக்கிறதான்னு வச்சுக்காங்களேன்.
இதுக்கு மேல ஒரு கதை ஓடாதுன்றதாக இதே மாதிரியே போனீங்கன்னா நாங்க துண்டு போட வேண்டாம், நீங்க இதே மாதிரி 5 ரூபா துண்டு வாங்கி எல்லா கேமராலையும் போட்டு போக வேண்டியதுதான். ஓகே, சோ இதன் பிறகு வந்து வேற யார பாராட்டணும் அப்படின்னா கமருதீனை பாராட்டினா இவரை பாராட்டினா இல்லையா, அதே மாதிரி அரோராவும் சொல்லுவாங்க கரெக்டா ஒரு இடத்துல. சரி, என்ன வந்து 10 வாரமா வேலை செய்யலன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்து ஆனாலும் வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்காவது கை அலர்ஜி எல்லாம் இருந்தது. அவங்க சொல்றாங்க கை அலர்ஜி இருந்தது, அதுக்கப்புறமும் பாத்திரம் விளக்குற டீம்ல போட்டாங்க, திரும்பவும் நான் விளக்கி எனக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகுதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டு இதுக்கப்புறம் நீங்க தொடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நான் சொல்றேன். அதை விட இந்த வீட்டுல அப்படி வேலை செய்யலன்னா இருக்க விடுவாங்களா சார் அப்படின்னு போது நீங்க என்ன சொல்லணும், கரெக்ட் தான் பாரு, அரோரா கேக்குற மாதிரி இந்த வீட்டுல இதற்கப்புறம் இருக்க விடக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் யோசிக்கணும் பாரு. இந்த மாதிரி தானங்க நீங்க பேசணும். பாரு நீ வேலை செஞ்சாலும் விடங்க, அதுதான் அவங்க சிரிப்பாங்களா இவரு சிரிப்பாரா, அதோட கடந்து போயிடுவாங்களா. இது எதுக்கு நீங்க வரீங்கன்னு நான் கேக்குறேன். விட இன்னொன்னு ஒண்ணு பண்ணாரு ஜாக்கி, அதுதான் எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு. சொல்லுங்க மேடம். அந்த உடனே அந்த பாட்டிக்கு ஹார்ட் கொடுத்தாரா, அது சரி விடுங்க, அப்புறம் எல்லாம் ஹார்ட்டுக்கு அடிச்சுங்க வேற பயங்கரமா. இதுல வேற ஹார்ட் காட்டிட்டாலும் அப்ப அப்படிதான் சொல்லணும். ஐயோ இந்த நிலைமை பாரியா, எனக்கு மட்டும் டிக்கெட் போடுறதுக்கு வசதி இருந்துச்சுக்கோ. நீங்க ஜீப் பண்ணுங்க மேடம், நீங்க ஜீப் பண்ணுங்க, கேட்டு வந்துருவேன் 4 வாரத்தை நல்லா. சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப பயங்கரமா நம்ம கேட்க போறோம் சார். நம்ம இப்ப வந்து என்ன பண்றது பாருங்களேன், இவ்வளவு நேரமா சார் நீங்க சேர் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு எல்லாம் ஆடியன்ஸ் இதுல வேற உட்கார்ந்தா வீரமா கேட்க கேட்டுட்டாலும் ஏன் அந்த மாதிரி பண்றேன்னு இன்னைக்கு இவனுக்கு வேற இன்னைக்கு நல்ல வாய்ப்பா போச்சு இல்ல. சோ பயங்கரமா இது பயங்கரமா கேட்க போறாருன்னு பார்த்தா முடி மேட்டர் கேட்டுன்னு இருக்காரு. என்ன முடி மேட்டர் கேக்குறாரு, பிரச்சனை இருந்த அந்த வீட்டுல ஒரு ஆள் வந்து ஏங்க ஒரு ரூல 75 நாளா ஒருத்தவங்க உபதேசிட்டு வராங்க. ஒருத்தவங்க ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறன்றது ஒரு ஆளை வச்சிருக்கீங்க. அந்த ஆளு இன்னும் சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஏங்க நீங்க கேட்டு அவங்க செய்யலையாங்க, அவர் சொல்றாருங்க, அதை சிரிச்சு எளிமையா கடந்து போறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவரு சொல்லுவாரு என்னங்க சொல்றது சொன்னா இதை எப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கும் முடியல அவங்களுக்கும் முடியல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல உங்களால நீங்க டிசிஷன் மேக்கரா இல்லையா அது முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா ஒரு ஹோஸ்ட்ங்கிறவர் தான் டிசிஷன் மேக்கர், ஒரு ஹோஸ்ட்ங்கிறவர் தான் நியாயத்தை கொண்டு வருபவர். வெளியில நடக்கிறத போய் சொல்றதுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் ஆள் கிடையாது. விளக்கம் கேக்குறதுக்கு நீங்க எதுக்குன்னு கேக்குறீங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஆள் நீங்க கிடையாது. வெளியில எப்படி போகுது தெரியுமா, அது அவங்க பத்தி பிரச்சனையே கிடையாது. வெளியில என்ன நடக்கிறதுன்னு சொல்றதுக்கும் அவங்கள யாரு வந்து அவங்க ஆட்டத்தை மிதிச்சு வேற யார் முன்னாடி வராங்கன்ற மாதிரியான குட்டி குட்டி டாஸ்க் வைக்கிறது வச்சுட்டு அதை பத்தி பேசுறதுக்குமான விஷயங்களுக்கு நீங்க கிடையாது. நீங்க என்ன ஒரு டிசிஷன் மேக்கரா அந்த இடத்துல எடுத்திருக்கணும். கமருதீன் இந்த இவ்வளவு 75 வாரம் வேலையே செஞ்சு ஓட்டிட்டாங்க பாரு. இந்த வாரம் ஃபுல்லா பார்வதி தான் எல்லா வேலையும் செய்யணும். இத நீங்க சொல்ல முடியாதா? சொல்ல முடியல ஏங்க. அதுதாங்க இப்ப காலையில இருந்து ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, சமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் கனி பண்றாங்க, எல்லாரும் வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க, சண்டித்தனம் பண்றாங்க. அதுக்கு நீங்க கேட்டீங்களான்னு கேக்குறீங்க. அவனும் சொல்லியாச்சு, நாங்க திரும்ப திரும்ப சொல்லும் போதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதுக்கு என்ன பதில் நீங்க கேக்குறீங்க. இப்ப பாரு என்ன சொல்றாங்கன்னா, சார் இதுக்கப்புறம் நான் செஞ்சு காமிக்கிறேன் சார், எது 75 நாள் ஆயிடுத்து, இது 76வது நாள் அதை சொல்றாங்க. சொல்லிட்டு செஞ்சுட்டாலும் இவர் வந்து கவலைகிறார், அது எளிமையா கிடக்குறாருங்க. அப்ப காலையில இருந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கானே, பாரு வந்து எளிமையா செஞ்சுட்டாங்களேன்னு கடக்கிறதும் அதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணுமே புரியல மொமெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து பிரேக் எடுத்துக்கிறேன்னு போறதுக்கும் அதன் பிறகு வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சது இல்ல, நீங்க உட்காரு நீ உட்காருன்னு சொல்லிட்டு 3வது எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே போறதுக்கு நீங்க எதுக்கு வரணும்னு நான் கேக்குறேன். இது ஏஐ செஞ்சிருமே, ஏஐ கேட்டுருமே, எதுக்கு இந்த காசு, எதுக்கு இந்த காஸ்டியூம், எதுக்கு இந்த என்ன சார் நீங்களும் இதே விஷயத்தையே ஒரு 3-4 தடவை சொல்லி காட்டீங்க போதும் சார். அதுக்காக ஓ தாரட்டாலும் சடை ஆடுது. ஆமா உங்களுக்கு கூட தான் ஆடுது, நான்லாம் அது சடையே ஆடுது மேடம், சடையே ஆடுது. நான்லாம் ஏதாவது சொல்றேன்னா இருங்க அடுத்து கமெண்ட் படிக்கிறேன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா பேசி முடிச்சு விட்டுருவோம். ஒரு நிமிஷம் முடிச்சு விடுங்க, முதல்ல விடுங்க. இது ஒரு கேள்வி, இது வந்து விளக்கம் தானே, இது எதுக்கு இவ்வளவு தூரம் வாங்க. பாக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ நிகழ்ச்சி பாக்காதவங்களுக்கு ஒரு ரிவ்யூரா நான் என் கடமை கரெக்டா செய்யறேன். என்னைக்கு நான் நிகழ்ச்சி பாக்குறது நிறுத்திட்டேன், உங்க ரிவ்யூ மட்டும் பார்த்து கடந்து போறேன்னு என்னைக்கு கமெண்ட்டுகள் நிறைய ஆச்சோ அன்னைக்கே இந்த நிகழ்ச்சியினுடைய தரம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்றேன். ஆமா இல்லடா ஒரு அதுவும் வந்து நம்ம என்னைக்காவது வாரத்தில் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு சூப்பரா இருந்ததுன்னு, இது வந்து எங்களுக்கு வந்து உத்வேகத்தை கொடுத்து போய் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவசரம் உங்க நிகழ்ச்சி யாரும் பாக்குறது இல்ல.
இருக்கிறத வச்சு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். ஆமா, இருக்கிற எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுவே இந்த ஆதங்கமே எதற்கானதுன்னா, ஒரு விஷயம் இவ்வளவு விஷயமா அது பரபரப்பா பேச. சோ இந்த ஆதங்கமே எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தால நம்ம பண்றோம், அதுக்காக ஒரு 4 பேர் பாக்குறாங்க, அதன் மூலமா நம்மளுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குன்றதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம். அதுவே கடைசியில வந்து ஒரு தப்பான விஷயத்த சொல்ற மாதிரியே இருக்குல்லங்க அது. எஸ், கண்டிப்பாக. ஏன் ஒரு இப்ப நம்மளே வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு இவ்வளவு பேர் வந்து வராங்கன்னா, நம்ம சரியா பேசுறோம். யாருக்காகவும் பாருக்காகவோ விக்கல்ஸ்க்காகவோ கனிக்காகவோ யாருக்காகவும் பேசுறாங்க. என்ன நியாயம் அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். யார் தப்பு பண்ணாலும், சுபிக்ஷா தப்பு பண்ணாலும் தப்பு தான், காணவனும் தப்பு பண்ணாலும் தப்பு தான், இவங்க திவ்யா தப்பு பண்ணாலும் தப்பு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க 2 பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னும் போது அதை அட்ரஸ் பண்ணவே முடியலன்னா அப்புறம் என்னதுக்கு? தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். அதேதான். ஓகே, சரி, இப்ப கமெண்ட்கள் பாத்துடலாம் ஜாக்கி. அதுக்கப்புறமா நம்ம மீதி கதையை வந்து முடிச்சுடுவோம். ஓகே, கண்டிப்பா. என்னப்பா பாப்பா, இன்னும் பாப்பா கதெல்லாம் ஒரு ஐயோ அதோ அடுத்து நான் இருந்ததா ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா பாப்பா அப்படின்னு போ பாப்பா. ஒரு செகண்ட் ஜாக்கி, உங்க பேர் என்ன? சயிறு தச்சி தயிர் கொயிறு. உங்க பேர் மட்டும் நசர் வரல, எல்லா மெசேஜும் வந்துகிட்டு இருக்கு. கர்மம். ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்கள் போலாம். சொல்லுங்க. கமெண்ட்ல என்ன ஜாக்கி கொஞ்சம் தான் எடுத்திருக்கீங்க, நிகழ்ச்சியில ஒண்ணு இல்ல. சரி, கமெண்ட் வச்சாவது ஒப்பேத்தலாம்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. இதுக்கு இது போதும். சரி விடுங்க. சரி, முதல் கமெண்ட் வந்து சிஜேகே அவர்களோடது. நான் நேற்று அங்கிள் சாங்னு படிச்சதுக்கு தான். ஐயோ மானம் என்ன இப்படி கப்பல் ஏறுது. ஐயோ, அது அங்கிள் சாங் இல்லன்னா அது ஆல்பம் சாங். நீ பேச லைட்டா ஆசை கூட, அந்த சாங்க தான் நீ தான் அத வந்து அங்கிள் சாங்னு பேர் வச்சியா? ஆமா, அதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி பண்ணிடுவோம். அந்த அது வந்து தட் வாஸ் அல்டிமேட். அதுவும் அண்ணா மேட் தட் ஹேண்ட் லிஃப்ட் மூவ் வந்து பயங்கரமா இருந்ததாம். இஃப் பாசிபிள் ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க. நீங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க. இட் வாஸ் சோ கியூட் அண்ட் ஃபன்னி அப்படின்னாங்க. என்னடா அப்புறம் என்ன தலையில துண்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் தான் பண்ணியா போனோம். முதல் பாரு ஃபுல்லு டென்ஷனா காத்தாதுன்னு ஆச்சோம். இதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸா தானே ஆகணும். ஆக்சுவலி தட்ஸ் மை பாய். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் குட் அனாலிசிஸா. சித்ரா புருஷ் எப்பவும் போல சூப்பர் வெல் செடன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப இந்த இடத்துல கேட்கலாமான்னு தெரியல. கேளுங்க, எவ்வளவு கேட்டாது, அவருதான் கேட்கல, நீங்களாவது கேளுங்களேன். இல்ல, சித்ரா புருஷ்க்கு நான் பேசுறது எதுவுமே காதுல விழலையா? அண்ணா தான் புரியுது, ஏதோ சொல்லிட்டு போறாரு. உனக்கு என்ன வெல் செட் அண்ணான்றாங்க, நான் என்ன ஒண்ணுமே பேசலையா? நீங்க ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். சரி இல்ல ஜாக்கி, கரெக்ட் தான் அவங்க சொன்னது கரெக்ட். கனி வந்து சாண்ட்ராவை பிரேக் டவுன் பண்ணி அழ வச்சாங்களா, அந்த வீடியோ நீங்க மட்டும் தான் பேசியிருக்கீங்க, அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, நாமளே நம்மள சமாதானப்படுத்திப்போம். சரி போ. பத்மினி வெரி கரெக்ட் ரிவ்யூவும் அப்படின்றதையும், லாரன்ஸ் அவர்களும் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதையும், ஷர்மிளா எப்பவும் போல நிறைய ஹார்ட்டுகளை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதற்கப்புறம் வந்து பாமக சொல்லியிருந்தாங்க, வெல் நோட்டீஸ் த இன்சைட்ஸ் தாட்ஸ் ஜாக்கி அண்ட் சுதா யூ போத் பீச் ஈச் அதரா. பத்தியா பாமக கரெக்டா சொல்லிருக்காங்க. பீட் ஈச் அதர். என்னோட ஜா டிராப் தான். நீங்க எஃப்ஜே உடைய ஸ்டாண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அண்ட் ஐ ஹவ் நோட்டீஸ்ட் ஹவ் வினோத் ran to விக்ரம் when he accepted and apologized அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்து குமார் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் BB9 வந்து டே 74 ரிவ்யூ பண்ணிருக்கோம். தோ 75 தலையில கொண்டு போடுச்சு. see எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும், கனி கப்பு வாங்கினாலும் சரி, விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணாலும், யார் என்ன பண்ணாலும் பண்ணலாம். அது ஒரு ரிஃப்ளெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு விஷயம் ஒண்ணு பண்றாங்க, அதுக்கான ரிஃப்ளெக்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொன்னோம். ஏன்னா ஆனாலப்பட்ட ஜிவிஎம் தானே சார் அவர் வந்து எக்ஸ் ஹோஸ்ட் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாருங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் இருந்தவங்க வந்து அந்த வில்லன்களே ஜெயிச்சுட்டே வருவாங்க. அவர் ஃபர்ஸ்டுமே என்ன வந்து வச்சிருந்தாருன்னா, அந்த செகண்டா வருவாங்கல்ல, உயிரிலே எனது, அவங்களும் வந்து இறக்குற மாதிரி தான் வந்து முடிவு வச்சிருந்தாராம். அந்த மாதிரியே வச்சா வில்லனே ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு படம் எண்டானா, அந்த படம் எப்படி முடியும் அப்படிங்கறது தெரியாம தான் அவரு
படத்தோடைய அந்த முடிவையே மாத்தி அவங்க வந்து இப்படி கர்டன் வச்சு திறக்கிற மாதிரி கர்டன் வச்சு திறப்பாங்க, தோண்டி எடுப்பாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷாட் வர மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இது ஜாக்கி தான் எனக்கு சொன்னாங்க. அவர் இந்த இடத்துல அவங்களுக்கு அது கரெக்டா வரல, நான் நாள் ஞாபகம் வச்சு அதை சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்களாம். சரிங்களா? இது வந்து ஒரு படங்க, சாதாரண ஒரு படம். ஒரு படத்தை நீங்க எப்படி எடுத்தாலுமே பார்த்துட்டு போற மக்கள் இருக்கிற இடத்துல அந்த படத்தை கூட இப்படி ஒரு வில்லன் மட்டுமே ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதையும் அதற்கு ஒரு நியாயம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறப்ப ஒரு நிகழ்ச்சி, அதுவும் வந்து ரியாலிட்டி ஷோ, அது படம் இல்ல, படம் இல்ல, படம் இல்ல. சோ ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற நீங்க அவதார் போனோம் என்ன சூப்பரா கண்ணாடி கொடுத்தாங்க, நம்ம ஊர்ல வாங்கி தொடச்சு நம்மளுக்கே கொடுத்துட்டு இருப்பானுங்க. வீட்டுக்கு எடுத்து போயிடலாம், ஒன்னு டிஸ்போஸ் பண்ணிக்கோ, இல்ல வீட்டுக்கு எடுத்து போ கண்ணாடி. நாங்க வேற திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம பளிச்சுன்னு வேற வச்சிருந்தோம், பளிச்சுன்னு வச்சு அதுக்கு வேற அதே இதெல்லாம் கவர்லாம் போட்டு. ஏன்னா எங்கால் வேற திட்டுவாரு, மத்தவங்க யூஸ் பண்ணும் அதை திரும்ப யூஸ் பண்ற மாதிரி கொடு அப்படின்னு வேற திட்டு. எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போகலன்னு கேக்குறல, நான்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். யாரோ வந்து அழகா அனபெல்லா மாதிரி நின்று போயிடுவாங்க டமால்னு. முடிஞ்சு போச்சு. சரி விடுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு ஆளா வரும்பொழுது உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட விளக்கத்தை வாங்கி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அவங்க விளக்கம் கொடுக்கறவங்க இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நம்ம தான் பார்த்துன்னு இருக்கோமே, நான் மட்டும் என்ன வேற பிக் பாஸ் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலி அங்க போய் இன்னொன்னு செய்யலாம், கானா வினோத் இந்த மாதிரிலாம் அடுத்த வாரம் பேப்பர் ராக்கெட்டே ஒண்ணு வச்சுக்கலாம். விளக்கத்தை எழுதிட்டாங்க சார், நான் இங்க ராக்கெட் விட்டுக்கிறேன்ற மாதிரி எதுக்கே விட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு தான் கோவம் வராது இல்ல? அதேதான். சரியா? சரி, அடுத்து வந்து மனோகரி கண்ணன். நான் நேத்துதான் மனோகரி கண்ணன் உன்ன நினைச்சிட்டு இருந்தேன். மகிழா கண்ணன் தான். மகிழா கண்ணன் வந்து என்ன ரிப்ளையே பண்ணல, பதில் வர்றது இல்ல, இப்பெல்லாம் மெசேஜ் வர்றது இல்ல. இதுக்கு போனதுக்கு அப்புறம் மாறிட்டான்னு நினைக்கிறேன். மதுரை தானே? ஆமாமா. மதுரைக்கு போகாதடி நீ மாறி போயிடுவ. பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி மாறிட்டா. கரெக்ட் தான் ஜாக்கி. இந்த அவ வந்து போட்டிருக்கா இப்ப வந்து யூ ஆர் மை சன்ஷைன் அண்ணா. நீங்க சிரிக்கும் போது நானும் என்னை அறியாமல் சேர்ந்து சிரிக்கிறேன். நீங்க சிரிப்பா சிரிக்கும். அவன் சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு போட்டிருந்தா. எந்த நேரத்துல சொன்னாலும் தெரியல, தலையில துண்டை போட்டு சிரிப்பா சிரிக்கிறோமா? இல்ல இவனுக்கு சொன்னானுங்க தலையில துண்டு போடுவீங்களே, அதெல்லாம் மறக்க முடியாது. நான் மறந்துட்டு அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு நீங்க நிலைமை. வாழ்க்கை சில விஷயம் ரிப்பீட் பண்ணும். ஆமா மேடம், தெரியும் மேடம். எனக்கே விபத்து அடிக்காதீங்க, எனக்கே விபத்து அடிக்காதீங்க. அடுத்த கமெண்ட் அர்ஜுன் ரமேஷோடது. சுதா மேம், ஜாக்கி சார் இதான் சாக்குன்னு தம்ப்நெயில் எல்லாம் ஆக்ட்ரஸ் கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்றாரு. கேடி என்னன்னு கேளுங்க அவரோட சினிமா சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஜாக்கி கைண்ட்லி பிரிங் பேக் ரேட்டிங் சிஸ்டம் சினிமால அப்படிங்கறது. இல்லங்க, ரேட்டிங் சிஸ்டம் வேணாம். சுமார் படம், நல்ல படம், பார்த்து தர வேண்டிய படம், 3 கேட்டகரியிலேயே அந்த படத்தை அடக்கிடலாம். ஒன்று பார்க்க வேண்டிய படம், இன்னொன்று பார்த்து தர வேண்டிய படம், இல்லை சுமாரான ஒரு படம், தட்ஸ் ஆல். டைம் பாஸ் படம், அப்படி அவ்வளோதான், அது போதும். ஓகேவா? பட் இதுல தம்பி இப்போ நம்ம இதை கேட்டோம்னு வச்சுக்கோப்பா, ஓகே, அந்த படத்துல இருக்கிற சைடு ஆக்ட்ரஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவார் நம்மள, தெரியும்ல உனக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே வந்து இப்போ என்ன நீ போஸ்டர் தானே கிரியேட் பண்ற, பண்ணிக்க. அது அமைதியா போயிட்டு அதோட நின்னுடும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும். எதுக்கு குடும்பத்தில் தேவையில்லாம நம்ம குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு. தேங்க்யூ மேம், லவ் யூ. அதுதான். ஏன்னா நான் கோவமான நான் என்ன பண்ணுவேன்னு வேற தெரியாது எனக்கு. ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, செல்வி மகேந்திரன் சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி ரிவ்யூ பண்ணும் எப்பவும் போல சூப்பர். நீங்க நான்வெஜ் பத்தி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு என்னோட கையால சமைச்சு உங்க அத்தை மாதிரி பக்கத்துல இருந்து நீங்க சாப்பிடுறத பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். நான் சொன்னதில்ல, பட் மேனிஃபெஸ்ட் பண்றேன், பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். நாங்க வந்து இப்ப அரிசோனாவில இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து லாஸ்ட் மந்த் மூவ் ஆயிட்டோம். அப்படிங்க நிறைய பேர் கலிபோர்னியால மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. கலிபோர்னியா வருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து போகலாம். இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து உண்மையிலே சில விஷயங்களை சொல்லி ஆகணும். இந்த தண்ணி வந்து அடிப்பைப்பில் பிடிச்சி குடிச்ச சொன்னாங்க இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து எங்களுக்கு வந்து எங்க அத்தைன்றது வந்து தூரத்து சொந்தம். ஓகே, ஆனா ராமத்தன் பேரு அவங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், அவங்கள மாதிரி சாப்பாடு யாராலையும் போட்டிருக்க முடியாது. ஆக்சுவலா அந்த உட்காந்துட்டு சாப்பாடு போடுவாங்க பாருங்க, குறைய போட்டுட்டே இருப்பாங்க.
அப்புறம் வனிதா அத்தை. இந்த 2 அத்தைங்களுமே இந்த சாப்பாடு போறதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அப்படி பக்கத்திலே அந்த இலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அதுக்கு மாதிரி சாப்பாடு போட்டதே கிடையாது எனக்குன்னு சொல்ல வரேன் நான். இல்ல பொண்டாட்டி போடுறது வேற, பொண்டாட்டி அப்புறம் நடுவில் வந்தா போறா, சின்ன வயசுல இருந்து பாக்குறதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு சொல்றேன் நான், அதுதான் அது தப்புன்னு அதை சொன்னேன் நான். தெரியும் அதுதான். அதுதான், அது உண்மைதான். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பேர் என்ன, உங்க பேரு? செல்வி. செல்வி மகேந்திரன். செல்வி மகேந்திரன், ரொம்ப ரொம்ப நன்றி செல்வி மகேந்திரன். எனக்கு வந்து எங்கேயோ சொன்ன அந்த விஷயத்தை எட்டு வந்து இங்க அதை சொன்னீங்கல்ல, ரொம்ப ரொம்ப இதுவே சாப்பிட்ட ஒரு ஃபீலை கொடுத்ததுங்க. எனக்கு அதுவே போதும். அந்த அந்த சாப்பாடை அது அது ஒரு மாதிரியான ஒரு அன்பு. அது சொல்லுங்க. அடுத்து கௌரி ஹாய் சொல்லியிருந்தாங்க. சசி சொல்லியிருந்தா ஐ ஆம் வித் யூ அண்ணா. எனக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை சைல்ட்ஹுட். நான் வந்து 10 வருடம் வந்து பாலை குடிக்காம இருந்தாங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நான் 10 வயசு இருக்கும் பொழுது. அதுல நான் 10 வருஷத்துக்கு பாலே குடிக்கல. பிகாஸ் ஆஃப் அவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் வந்து நிறைய வந்து ரொம்ப வந்து இல் ட்ரீட் பண்ணப்பட்டேன். வேற என்னோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தென் ஈவன் இன் த ஸ்டேட் ஆஃப் in that state and have never opened it up to my parents. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேரண்ட்ஸ். இந்த மாதிரியான நிலையில கூட நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட அதை பத்தி சொன்னது இல்ல. அண்ட் அவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். அவங்க வந்து பெருசா வந்து though they are not they aren't literate, அதாவது மற்றவர்கள் அளவுக்கு அவங்க படிக்கலனா கூட அவங்க வந்து ஈவில் ரிலேட்டிவ்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கல. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் கைண்ட் ஹார்ட்டடாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதையும். ஒன் திங் என்ன வந்து ஒரு விஷயம் முன்னேற்றிட்டே இருந்தது, ரன் பண்ண வச்சுட்டே இருந்ததுன்னா, நான் எப்பெல்லாம் லோவா இருக்கும்பொழுது அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன ஓட வச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்றதையும். மோர் தென் எனிதிங் இன் லைஃப் யுவர் வேர்ட்ஸ் கீப் மீ ஆக்டிவ் அண்ட் ஹாப்பி. எல்லாத்தையும் விட உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் என்ன வந்து ஓட வச்சு. ரொம்ப நன்றிடா. இதுல என்ன விஷயம் நான் சொல்லணும்னா, முக்கியமாக இதுல வந்து நான் சொல்ல வேண்டியது, கருத வேண்டியது என்னன்னா, இப்ப அவங்களுக்கு இப்ப என் ஒய்ஃபுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது 2 சப்பாத்தி மேல போட மாட்டாங்களாம். அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நான் வந்து இதே மாதிரி சாப்பாடு அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்ன கொண்டாடணும் நான் தைரியத்தில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்க அம்மா வந்து பொறி வித்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ, பொறி வித்துட்டு போற தாத்தா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, மீன் வித்துட்டு போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இது வந்து எங்க வீட்டுல வந்து தொண்டு பழக்கமாக எங்க அம்மாவுடைய கன்சர்ன் அது ஆக்சுவலா. அதனால வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்றது கேட்கவே மாட்டாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க. அதே நேரத்தில் எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் யாராவது சாப்பிட வராங்க, 3 பேர் சாப்பிட வராங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கும். 1 கிலோ அரிசி வெளியே கூட கொட்டு இல்லன்னு அங்க அடுத்த கவனம் இருக்கும்போது இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ராவே இருக்கும். அது என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதுதான் நான் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். எஸ் ப்ளீஸ். ஓகே. ஸோ அவளால வந்து மெசேஜ் சென்ட் பண்ண முடியாத காரணம் வந்து ரொம்ப டவுன் வித் ஃப்ளூவா இருந்தது அப்படிங்கிறதுனால லவ் யூ போத் a lot. ஏம்மா நீ லவ் யூ போத்தே சொல்ல வேணாம்மா, இதுதான்மா ரொம்ப சங்கட்டமா இருக்குமா எனக்கு. லவ் யூ போத் a lot as usual. ஸ்பெஷல் லவ் ஃபார் அண்ணா, ஸ்பெஷல் லவ் ஃபார் அண்ணான்னு மட்டும் போடுறா. சும்மா வந்துடுறதா நான் உன்ன இதுல வேற லவ் யூ லாட். அப்புறம் அன்பு செலுத்துற அன்பு கொடுக்குறேன் அவ்வளவுதான். சிவாரிசாமி வந்து இல்ல சசி இதெல்லாம் ஃபன், உங்க மெசேஜ்ங்கிறதுனால தான் நான் இவ்வளவு ஃபன்னா பேசினேன். வேற யாராவது அந்த வார்த்தைகள்லாம் வர இதை சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அது மாதிரி நினைச்சுக்குவாங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். சசிங்கிறதுனால தான் அதுக்கு தான் சொன்னேன். ஓகேவா. இப்ப சிவாரிசாமி போட்டிருந்தாரு, ஹை ஜாக்கி அண்ட் ஸ்விதா லைக்ட் இட் அண்ட் மேக்ஸ்ட் அவுட் ஆஃப் த ஹைப் ஃபார் திஸ் வீக். நான் கூட ஒரு வாரத்துக்கு 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியுது. அதனால எல்லா ஹைப்பும் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் திவ்யா வந்து பிரீஃப்லி டிஸ்ட்ராக்டட் கனி டியூரிங் த பிளாஸ்மா டிஸ்கஷன் அப்ப வந்து பண்ணாங்க. அதுதான் வந்து அந்த டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு காரணமாகவே இருந்தது. That may have influenced Kani's decision to nominate Divya, even if it wasn't stated openly. அப்படிங்க. God bless her. இல்ல அது வந்து கனி வந்து எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்களாம். ஒவ்வொருத்தவங்களும் போய் கேட்பாங்களாம் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு தான் அதை வந்து திவ்யா வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆமா நிறைய பேர் அது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இல்ல எனக்கு நம்ம நிலைமை விடுங்க, கனி நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நான் கேட்க வைக்கிறேன். நானா கனியா இருந்தா தப்பு நான் தலையில தூட்டா போட்டு அப்படியே உட்கார்ந்து இல்ல நாம பிக் பாஸ் பண்ணு வச்சுக்கேன். இந்த மாதிரி கேட்காத டைம்ல டம்முன்னு வந்து இந்த மாதிரி ஒரு தலையில துண்டு போட்டு வந்து உட்காந்துடலாம். எப்படியும் கேட்க போறது இல்ல. விளக்கம் தான் உங்களுக்கு தேவை. எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு நாளைக்கு கேக்குறாராமே. நாளைக்கு கேக்குறாராமே. நாளைக்கு கேட்டாருன்னா பிரச்சனை இல்ல, துண்டு இல்ல. ஆமா கடவுள் காப்பாத்து. ஓகே. சரவணன் சொல்லியிருந்தாரு, ஐ ஃபீல் சாரி ஜாக்கி சார், இட்ஸ் வெரி எமோஷனல் கனெக்டட், ஹக்ஸ் ஃபார் யூ. அந்த சாப்பாடு விஷயம் பேசியிருந்தீங்கல்ல அதுக்காக சொல்லியிருந்தாப்ல. தேங்க்யூ.
ஜெய்சுதாஸ் கணேஷ் அவங்களுடைய கமெண்ட், ஹாய் ஜாக்கி, சுதா மேடம் சாண்ட்ரா வாய்ஸ் மிமிக் பண்றது 100% மேட்சிங்கா, நான் ரொம்ப ரசிச்சேன், சூப்பர் ஜாக்கி அண்ட் சுதா மேம் சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றிகள்ங்க. பிரபு ராஜேந்திரன் வந்து வணக்கம் மேம் சார் சொல்லியிருக்காரு. அனிதா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி சார், ஐ எக்ஸ்பெக்டட் கிரீன் சாண்ட் மொமெண்ட் ஃப்ரம் சுதா மேம், ஃப்ரம் ஹார்ட் ஒன்லி லவ் க்ரோஸ்னு. அதை நீங்க சொன்ன உடனே ஐ எக்ஸ்பெக்டட் சச் கமெண்ட் ஃப்ரம் சுதா மேம். ஏய், நான் நிகழ்ச்சி பார்க்கலங்க, அதுக்காக ப்ளூ ஃபர்ஸ் எடுத்துன்னு வந்து ஆஃப்டர் ஒர்க் நடந்தது எடிட்ல ஏன் போடுறீங்க? ஏய், இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதியா? பிஹேவியர்லெஸ் செக். My favorite characters as well, Bharat and Sushila ன்னு சொல்லிருந்தாங்க. And பத்மபிரியா வந்து so sad to hear your childhood experience ன்னு சொல்லிருந்தாங்க. சையத் அலி வந்து நிறைய லவ் கொடுத்திருந்தாரு ஹாய் சொல்லி. And நினி அவங்க வந்து என்னன்னா, I really pity present the kids and most of all the house help they have. I wonder how Sandra might be treating them. நந்தினியா டெட்ராய்ட்ல இருந்து நந்தினி. சூப்பர். கமெண்ட்டுகள் அவ்வளவுதான் ஜாக்கி. இன்னைக்கு நான் வேற இன்னைக்கு ஜாக்கி நிறைய காலையிலே கமெண்ட் எடுக்க போனாரு கைஸ். நான் தான் வாய வச்சுன்னு சும்மா இல்லாம இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு நிறைய பேசுவோம், இதுல நீ கமெண்ட் நிறைய எடுத்து அனுப்புனா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு வேற சொன்னையா. கடைசியில பார்த்தா நமக்கே இப்படி அது ரிவீட் ஆகுன்ற நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி விடுங்க, நான் பண்றது எனக்கு என்னன்னா, இவர் இப்படி பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, அவர் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அவரு ஹோஸ்ட் ஏதோ பண்றாரு, தலையில துண்டு வந்துருச்சே, அதுன்னு கூட எனக்கு பிரச்சனை இல்ல. கேட்டேன் அதுதான் போட்டு பார்த்தா ஏதாவது கொஞ்சமாவது அசங்கராளான்னு பார்த்தேன் இல்ல. இலங்கை சுகு இந்த பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சொன்னோமா சுதா மேம், சொன்னோமா நல்ல வேலை, இலங்கை வாய்ஸ் நோட் வேற, இலங்கை சொன்னோமா சுதா மேம் சொன்னோமா அப்படின்னு. இப்படி ஆயிப்போச்சு பாருங்களேன். சரி விடுங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் என்னன்னா, இவர் யாரு முன்னேற்ற விஷயங்கள். சார் இருங்க சார், அவரை பத்தி பேசல சார். அங்க டாஸ்க் வந்து அப்படியே கேட்டுட்டாலும் இல்ல, நல்லா இருந்த மொமெண்ட்ட சொல்றேன். யார வந்து முன்னேறி போறாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டு அப்படியே போயிட்டாலும் சார் முன்னேறி போறாங்கல்ல சார், அதை தானே பேசுறாரு. சரியா? அதை வந்து கேட்க வருவாரா? கேட்க வரும்போது வந்து கமருதீனோடைய கேம பாரு தான் சார் பண்றான்ட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்குங்க. எஃப்ஜே ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, கமருதீனோட கேம பாரு தான் சார். அதுவும் என்னன்னா, நேத்து நமக்கு அதாவது நான் தான் சொல்றேன்லங்க, நம்ம மனசுல இருக்கிறது இப்பெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட்டே பேசுறாங்க. ஆமா, அது வந்து கமருதீன் பேசுவாரு, எஃப்ஜேவும் பேசுவாரு. எஃப்ஜேவையும் ஆதிரியா அனுப்பிச்சிட்டாங்க வெளியே. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இவ்வளவு தெளிவா வீட்டுல இருந்து பேசுறாங்க. அடுத்து கனியான் அனுப்பிச்சுவாங்க. எப்படி நீங்க இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது உங்களுக்கு கேட்டாங்கல்ல, அவங்கள கேக்குறீங்க. இந்த தைரியத்தை உங்களுக்கு யாரு கொடுத்ததோ அனுப்புனாலும் அனுப்பலாம், ஆச்சரியம் இல்ல. சரியா? சோ அப்ப எஃப்ஜே சொல்வாரு, சார் என்ன தெரியுமா சார் நடந்தது, டாஸ்க் கேப்டன்ஷிப் டாஸ்க், அதுல வந்து அவனுக்கு வந்து கமருதீன் வந்து சந்தோஷமே இல்லை. இதே விஷயத்த திவ்யா சூப்பரா சொல்லுங்க சார். கமருதீனுக்கு நானே போய் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் சார், ஆனா பாருக்கு அதுல கொஞ்சம் கூட ஹாப்பி. அது ஏன்னா கனி வந்துட கூடாதுன்றதுதான் அவங்களுடைய ஹாப்பி. அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல சார் நான் கூட கனி அது பண்ண சார், அது கனி வரக்கூடாதுங்கிறதுக்காக கமருதீன் வந்ததுக்கு அவங்க ஹாப்பி ஆகலன்னு. இத சொன்னதுக்கு அப்புறம் கமருதீன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை எனக்கே தெரியும் சார். மைடியர் கம்மு ஆயிட்டாரு. இந்த மைடியர் கம்மு வந்து எப்ப மாறினார்னா, இல்ல என்னமாச்சு சாண்ட்ரா, என்னமாச்சு அம்மா என்னமாச்சு, யாரோ வராங்க சொல்றாங்க, ஹோஸ்ட் வராரு, விளக்கமா கேக்குறாரு, கேட்க பாரு, பதிலும் சொல்லப்பட்டாரு. அம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு, அம்மா என்னமா ஆச்சு. சரி, இந்த இது மாதிரி ஆயிப்போச்சு சார். கடைசியில புகையில இது மாதிரி இந்த உலகிற்கு என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம நிலைமை. சரி விடுங்க, அது கமருதீன் அழகா சொல்லுவாரு, புகை மேடுகளும் கொண்டுருவேன் பார்த்துக்க. ஸோ இதெல்லாம் வந்து கமருதீனோடைய ப்ளஸ். அவர் வந்து இவங்கள சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சுபிக்ஷாவை சொல்றாங்க, எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியுது விக்ரம் வந்து அந்த கேம் அவங்களோட கேம் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாருன்னு. முன் வச்சு அம்மா என்ன விட்டுடாமா, இப்பயே அவங்க வந்து அழுதுகிட்டு இந்த இடத்துல அவங்க அன்பு நிஜம், அதுல மாற்றம் இல்ல, அன்பின் காரணமாக அந்த இடத்துல அந்த பொண்ணு சண்டை போட்டு அந்த இடத்துல வந்துருக்கணும். அது ஆக்சுவலி அந்த இடத்துல விட்டு கொடுத்ததுனால விக்ரம் ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, விக்ரம் தோத்துட்டாரு. அதேதான். அப்ப அந்த பொண்ணு அங்கேயே விளையாடி இருக்கணும்ல, அதை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாருன்றது
குற்றச்சாட்டு தான் அது, கரெக்ட் தான் அது. நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும்னா கரெக்ட். விக்ரம் வந்து அந்த வார்த்தையை சொல்லலாம் கரெக்ட், உங்க பாசம் நிஜம், அதுல மாற்றம் இல்ல. உங்களுக்கு வந்து அந்த வீட்டுல ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவையா இருக்கு, அந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்கு அந்த பொண்ணு யூஸ் ஆகுது, அந்த பொண்ணுக்கு நீங்க யூஸ் ஆகுறீங்க, பாசமாக இருக்கீங்க, எல்லாம் ஓகே. பதச்சு போய் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி வெளியே வந்து பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஓகே, தட்ஸ் இட். அதெல்லாம் எந்த விமர்சனமும் கிடையாது. ஆனா அந்த பொண்ணை நீங்க மேனிபுலேட் பண்ணி என்ன விட்டு கொடுன்னு சொல்லும்போது விட்டு கொடுத்துருச்சு. ஆமா, அத வந்து எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்கு விக்ரம் போய் தனியா உட்கார்ந்து அழுதுன்னு இருப்பாரு. சரி, அப்ப வந்து அதுல வந்து சபரி சொன்னது நல்லா இருக்கும். அரோரா சொல்லு, என்ன வீட்ல இருக்கீங்க, என்ன கூட தான் சொல்றாங்க அப்படின்னு. இது வந்து டக்குன்னு திரும்ப என்ன வீக் அப்படின்னு இப்ப பாருங்க, இவளுக்கு எந்த வீக்னே தெரியல அப்படின்னு அங்க மைக் ஒழுங்கா போடல அப்படின்னு சொல்லி சபரி சொல்றதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு வந்து இந்த சீசன் 9ல மறக்கவே முடியாத ஒரு ஜோக் அப்படின்னா அது சபரி இது பண்ணதுதான். மைக்க மாட்டுங்க அப்படின்றதுதான். சபரி வந்து மைக்க மாட்டிருக்கேன் யாரு, மைக்க ஒழுங்கா மாட்டுங்க சபரி, மைக்க சரியா மாட்டுங்க, மைக்க மாட்டுங்க சபரி, உங்க மைக்க சரியா. கடைசியா வந்து சபரி சரியா உங்க மைக்க மாட்டேங்கன்னு சபரி சொல்லுவாங்க, ஓ நீ பிக் பாஸே எதிர்க்கிறியா, ஓ அப்படியா, அவர் சொல்லி சொல்லி நீ திரும்ப திரும்ப பண்ண, நான் தான் போட்டுட்டேன், நான் தான் இறக்கி விட்டேன். சபரி உங்க மைக்க மாட்டுங்க சரியா மாட்டுங்க அப்படி இருக்காது. டேய் கானாவிட மைக்க மாட்டி வச்சிருக்காரு, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கானாவிட மைக்க போட்டு பேசுனீங்கன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஐயோ உண்மையிலே அது பியூட்டிஃபுல் மொமெண்ட். அதுக்கு நிகரானது இன்னைக்கு அவர் ஆக்சுவலி பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து 2-3 இடத்துல வந்து திவ்யாவுடைய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்குமே சாண்ட்ரா மாதிரி ஆன வந்து எதிர்க்கிறது இல்ல. சாண்ட்ரா பழைய சாண்ட்ராவா இல்லங்கிறதுனாலதான் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கல. சாண்ட்ரா நான் கேட்க கிடையாது, கேட்கல தெரிஞ்சது. நான் ஒரு பொம்பளை வேஷம் போட்டு இருப்பாரு பின்னாடி நான் வந்து உன்னை முழுசா பார்க்கல செத்து விடுவேன் அந்த கதையா. நீ ஃபுல்லா என்ன எதுக்காக கோபப்படணும் தெரியல, நீ வெளியே போய் பார்த்து செத்து விடுவோம் அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் பொண்ணு வச்சிருக்கேன். எனக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னா, இது மேல இருந்த நம்பிக்கை நம்ம இப்ப தலையில துண்டு போட்டிருக்கோம். நாளைக்கு எப்படி இருக்கு கொஞ்சமா அது அப்படியே அடுத்து கட்சி கொஞ்ச நேரம் வாய மூடுங்க, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். நாளைக்கு கதையை விட்டுருங்க. இப்ப என் நம்பிக்கையே என்னன்னா, அடுத்த வாரம் ஃபேமிலில இருந்து வர்றவங்களாவது ஒரு நியாயத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். முக்கியமா நான் என்ன பண்றலாம்னா, இந்த வாரம் அதை பண்ணியிருந்திருக்கலாம் ஜாக்கி. விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு பதிலா அடுத்த வாரம் ஃபேமிலி நீங்க எல்லாம் வரும்போது என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா அப்படின்னு நான் ஒரு 10 பாயிண்ட் ஆளு ஒரு 10 பாயிண்ட் அதை எழுதி கொடுத்து வந்திருக்கலாம். இதுல எனக்கு நம்மளுடைய நேர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன மேடம், நாமளும் கதறி கேட்டோம், ஏ விஜய் கேள்வி கேளுங்கடா, விஜய் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வருதுன்ற கொன்றுவேன் உங்களை. சோ கேட்டுட்டாலுன்ற மாதிரி ஒருத்தனும் வாயே திறக்கல, எல்லாம் முக்கணி மாதிரியே இருந்ததுங்க. அப்பவாவது நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்திருக்கோம். ஆமா, அவரு எதுக்கு தெரியுமா அவர் கேக்குறாருன்னு பாப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் ஜாக்கி. சரி விடுங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியல இன்னும். சோ இது மாதிரி பண்ணி முடிச்சாங்க. வேற ஏதாவது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு மொமெண்ட்? அப்படி இன்னைக்கு மொமெண்ட் வந்து ரொம்ப நல்ல மொமெண்ட் வந்து கமருதீன் கேட்ட 2 கேள்விகள். ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து மறுநாள் 3 மணிக்கு எழுப்பி வச்சு தன்வரலாறு கூறுதல் சொல்லும் போது அப்போ வந்து தூக்கம் வரலையா, அது கேட்டதா இருக்கட்டும், அது சூப்பரா சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதை வந்து ஆனந்தப்பட்ட விக்ரமே பேச மாட்டாருங்க. அதை இவ்வளவு பேசுற விக்ரம்லாம் அமைதியா இருப்பாரு, நீங்களாம் அவ்வளவு சேஃப்டியா இருக்கிறீங்க. கமருதீன் கேட்டாரு, ட்ரெஸ்ஸிங் ரூம் கிட்ட கூட போய் விக்ரம் மட்டும் சொல்லுவாரு, இவங்க மட்டும் பண்ணுவாங்களோ ஆனா இவங்களுக்கு வந்து இதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி விடுவாங்க. இது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, எஃப்ஜே சொன்னது, எஃப்ஜே வந்து கரெக்டா கணிச்சு சொன்னது. பாரு வந்து விபூதி அடிக்குது கமருதீன் மேல, கமருதீன் சொன்னார், ஆமா என் மேல விபூதி அடிக்குது நல்லாவே தெரியும், நான் கூட வந்து வயசு போட்டு போயிட்டே இருக்கிறேன் அவர் சொன்னாரு. அதை விட கப்புக்கிட்டே சொல்லாரு, பாரு ஒரு அளவுதான் என்னால வந்து முட்டு கொடுக்க முடியும், நீ இருந்தா என்ன செய்வேன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச மேக்சிமம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமாடா அப்படின்னு. இவங்க எப்படி வந்து என்னம்மாச்சு சாண்ட்ரான்னு கேட்டதுக்கு நிகராவும் சொல்ல, ஏய் அது என்ன சொல்ல வந்தேன்னாடா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கங்க, நான் பெரிய ஆச்சரியம் அவங்கள்ட்ட. எனக்கு இப்ப நான் ஜாக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறதே ஆச்சரியம் தான் மேடம். அதுதான் அது. இங்க நிறைய பேரு என்ன சொல்றது. சார் நீங்க இப்ப எதுக்கு சார் நீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவீங்களா, என்ன ரிவ்யூ பண்ணுவீங்களா? இல்ல மேடம் புதுசா இல்ல மேடம் புதுசா வந்து சொன்னா நான் சொல்றேன் ஜாக்கி, நீங்க சுதா கிட்ட இதெல்லாம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் இன்னும் புல் டவுன் பண்ற மாதிரியும் புல் டவுன் பண்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது.
அதுதான் உண்மை. கண்டிப்பா. நான் என்ன குழந்தையா? அதேதான். இப்படி சொன்னாலே அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, 5வது வீட்டுல 7வது மாடியில 9வது அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிக்குவோம். அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க எனக்கு. இப்ப எனக்கு ஜாக்கியை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் வந்து சொல்லுடி என்ன தங்கம் பண்ணட்டுமா அப்படிலாம் பேச மாட்டேன். வாடா இப்போ பண்ணி முடிச்சுடலாம், இது பண்ணியிருக்கேன், இப்படிதான் பேசியிருக்கேன் இது வரைக்கும். அவங்க வந்து ஒரு தடவை போயிட்டே இருந்தோம், காரில் போயிட்டே இருந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு. அவன் எப்படி பேசினான்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணவே இல்லை, எனக்கு பசி ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு. உடனே நீ ஒன்றும் கோச்சிக்காதடாம்மா, நான் இப்போ வந்துட்டே இருக்கேன், நான் இப்போ வந்து உனக்கு உப்புமா பண்ணி கொடுத்துட்டுமா, நீ அதை சாப்பிட்டுப்பியா அப்படிலாம் அப்படிதான் பேசினான். அதுவும் சொன்னான், நான் வந்து நான் உனக்கு பண்ணிட்டு நான் உனக்கு கூட்டட்டுமா அப்படிலாம் பேசினான் ஜாக்கி. எனக்கு பெரிய ஆச்சரியம். என்ன நம்மளும் தான் டெய்லி போகிறோம் வீட்டுக்கு, நான் இதை பண்ணுறேன்டா இன்னைக்கு, இல்லை இட்லி வாங்கிக்கலாம்டா, இப்படிதான் நம்ம நமக்கு பேச வரலையே, நம்ம ஒருவேளை இதுவா இருக்கோமோ அப்படி இல்லாமலாம் நான் யோசிச்சிருக்கேன். புருஷன் காலடி நாய் செல்வியா இருக்கிறா மேடம். எது நான் என் கதையெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அப்புறம் ஓகே, நானே ஏதோ சண்டை கரைச்சி மாதிரி ஆயிடுவேன். அப்புறம் அந்த மாதிரி. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன், நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? கமருதீன் பாரு, கமருதீன் கேட்கும் போது இப்ப எனக்கு நான் தான் புரியுது இல்லடா அப்படின்லாம் பேசுறாங்க. சிவராத்திரி தூக்கம் ஏறு, அதுக்கு எதுக்கு என்ன வந்தோம், சும்மா பாடணும் தோணுச்சு. ஓகே. ஆனா பாரு அப்படி கொஞ்சம் பேசுவாங்க. ராத்திரி நேரம் ரயில் அடி ஓரம், ஏமா ஏமா தூரம், இங்கம்மானம் கப்பல் ஏறும். இப்படி இந்த பாட்டை யாருமே கேட்டதே இல்லையா? வருது வருது இளங்காத்து, இந்த வசந்த மலரி நீதம் பார்த்து, இந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் கோழி ஒண்ணு கூவிச்சிருக்கு. இது நானே கேட்டிருக்கேன். உண்மையிலே மேம் அந்த பாட்டு பாடும்போது பானுபிரியா எப்படி போய் தூங்கிருப்பாங்க, நைட்டு அடிச்சு போட மாதிரி தூங்கிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சார் எல்லாம் டான்ஸ் டாஸ்க், வீரகதாபத்தை கூட காமிப்பாங்க, வீரகதாபத்தை காமிப்பாங்க. அந்த மாதிரி டான்ஸ் டாஸ்க் முடிச்சு எல்லாரும் படுக்க வந்தவங்களே நீங்க இப்படி பண்றது இப்ப எப்படி சான்றா உங்களால எல்லாம் இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கல ஜாக்கி. கேட்காம அவ்வளவுதான் இல்லையா, உருப்படாது மேடம். உட்கார்ந்துருங்கம்மா சான்றா, நீங்க உட்கார்ந்துருங்க, பாரு நீங்க உட்கார்ந்துருங்க. நீ எதுக்கான முடி அது தவள் தானே, அந்த தவளை கீழே வச்சிருக்காங்கல்ல, அது உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு. கனி நீங்க எவ்வளவு நாள் இதே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க கனி. எப்படி இத பேச முடியுது உங்களால? எப்படி கனி இத பேச முடியுது உங்களால? கனி உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வரது? புரியுதா உங்களுக்கு? இங்க சொல், அவங்க மைண்ட் வைஸ் என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. இல்ல கனி வந்து இப்போ கூட உங்களுக்கு இது புரியலன்னா அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா கேளுங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னா சொல்லி காட்டி கூட கேளுங்க, ஆனா கேளுங்க இதுல என்ன இருக்குன்னு. அதாவது நீ வந்து சாண்ட்ராவை உன்னை கேட்க வைப்ப, நீயே சவால் விடுற. யார நம்பி விடுற? யார நம்பி விடுற? நீ பாட்டுக்கு வாய்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒன்ன டவுன் பண்ணது நாளைக்கு சவால் விட்டதுக்கு பாப்போம். இல்ல அவர் நினைப்பாரு நீ பாட்டுக்கு சவால் விட்டு போயிட்டே, கேள்வி யாரு கேட்க, நான் வந்து கேட்கணும், நான் கேட்க போறேன் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இப்ப கேட்கலன்னா எல்லாரும் எழுதுவான் விஜயஸ் கேட்கவில்லை, கனி கூட சொன்னார் அப்படின்ட்டு. இது தேவையா அவருக்கு? சரி விடுங்க. இதுதான் நடந்தது மக்களே. நிகழ்ச்சியில் எவ்வளவு ஆத்தினாலுமே இவ்வளவுதான், ஒண்ணும் பெருசா நடக்கல. 4 பிரேக். திரும்ப வந்து இவங்க வந்து கானவினத்துக்கிட்ட போய் இவங்க திரும்ப சண்டைக்கு போவாங்க. திவ்யா வந்து அப்பவே கேட்பாங்க. திவ்யாவோட அதான் நான் சொல்றேன், கானா வினோதுக்கு திவ்யாவை பிடிக்கல, திவ்யாவுக்கு கானா வினோத பிடிக்கல, 2 பேருக்கும் அது ஈக்குவலா பிடிக்கலங்க. அதனால கானா வினோத் சம்பந்தப்பட்ட விஷயம்னாலே அவங்க வந்து படபரன்னு வந்து எல்லாத்த விட கொடுமைங்க. அதாவது மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய சாண்ட்ராவை மன்னிப்பு கேட்க வைக்கலங்க அவரு. கானா வினோத் அந்த மயிர் மேட்டர்ல எடுத்து வந்து விட்டு நிக்க வச்சு மன்னிப்பு கேட்டாங்க. சரியாம சொல்லிட்டேனே அப்படின்னு அவ்வளவுதான், தெரியாம சொல்லிட்டேனேன்றது. இப்ப இதுல என்ன காமெடினா, நீங்க வெளியில உட்காந்து பேசுனீங்களா 3 பேரு, அதுதான் இது முடிஞ்சிச்சு. அது தெரியுது. நான் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறேன். நேத்து சார், அதாவது எல்லாத்த கூட விடுங்க சார், அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு எனக்கு தெரியல என்ன செலக்டிவ் அமினிஷியா மாதிரி அவங்களுக்கு மறந்துடும். இன்னைக்கு எதுவும் சொல்லும்போது கூட சபரி சொல்லும்போது இந்த வெள்ளிக்கிழமை வந்தா நான் பேபி கிட்ட சொல்றேன், அதுவும் சேர்த்து பூஜாக்காரான பண்ணி முடிச்சு விடுங்க சரியா? சரி விடுங்க. அது அவங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்கி. சரி அப்படின்னு பார்த்தா எதுக்கு இதை சொல்ல வந்தேன், அவங்க சொன்னாங்கல்ல கேட்க வச்சிடுறேன் பாத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காவது ஏதாவது கொஞ்சம் பேசணும். என்னைக்கு 2 குழந்தைங்களுடைய அம்மா வந்து இந்த ஷோவை பாக்குறாங்கன்னு அவங்க தூக்கி வச்சதுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காதுக்கு ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாருல, அதுக்கு ஆமா ஆமா ஆமான்னு மண்டையாட்டாங்கல்ல, அதுல ஆரம்பிச்சது இந்த ஷோ வந்து தடமாறதுக்கான இடம். இது வந்து 100க்கு 100 உண்மை. நீங்க வேணாலும் செக் பண்ணி பாத்துக்காங்க. தட்ஸ் ஆல்.
முடிஞ்சது. ஓகேவா? சரி நீங்க என்ன முடிச்சுடுங்க. முடிச்சு விடுறதா? ஆமா. முடிச்சு விடுறது ஒன்றும் கிடையாது. ஒரு நான் பிக் பாஸ் வீட்டில் தான் இருந்தது. ஒரு கமெண்ட்டே சொல்லி முடிக்கலான்ட்டு இந்த கமெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். செல்வராணி பாண்டியன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பார்வின் பலூனை கம்மு உடைப்பார் அதான் அழுகை அப்படின்ட்டு. அதுக்கு கீழே நஸ்ரீன் ஃபர்ஹான், அப்படியா இவனுக்கு எப்பவுமே இதான் வேலை. கமெண்ட். தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் கிடையாது. 18+ ஜோக் சொல்லி முடிங்க. அது இன்னைக்கு வேணாம், நம்ம இன்னொரு நாள் சொல்லிக்கோம். தட்ஸ் ஆல். ஓகேவா? வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேற ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப். நான் எடுக்கட்டடா சேனல்ல இருந்து. அது வேணாம், இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டோம்.